இன்னைக்கு நம்ம யூனிட் 20ல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்? மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ். ஜீன்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறது, மாற்றுறது அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. எங்கேருந்து எங்கே? ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அதர் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு ஜீனை மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதனால என்ன ஆகுது? டு கிரியேட் அ நியூ டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அதை தான் ஆர்டிஎன்ஏன்னு சொல்கிறோம். இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். வாட் இஸ் ஆர்டிஎன்ஏ? ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலயமா ஜீன்ஸை ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ உருவாருது. அதைத்தான் ஆர்டிஎன்ஏன்னு சுருக்கமாக சொல்கிறோம். ஸோ ரீகாம்பினன்ட் அப்படின்னா என்ன? டிஎன்ஏ ஃப்ரம் 2 டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் கேன் பி ஜாயின்டு டுகெதர். 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனிசமோட டிஎன்ஏ வந்து ஜாயின் ஆகிருக்கு. அதனால தான் அதை ரீகாம்பினன்ட்னு சொல்கிறோம். ஜாயின்னா கம்பைன் ஆகிருக்கு, அதனால தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம் அது. ஸோ அதனால தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு கூட சொல்கிறோம். இது ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட இன்னொரு பேர். ஏன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமா ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வி கேன் ப்ரொடியூஸ். 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸோட டிஎன்ஏ கம்பைன் பண்ணலாம். அதனால இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை நம்ம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்கிறோம். டெக்னிக்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணணுன்னா பேசிக்காக நமக்கு என்னெல்லாம் தேவை? ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிக்சரை பார்ப்போம். திஸ் இஸ் பாக்டீரியல் செல். இங்கே பாருங்கள் நீங்கள், இது வந்து பாக்டீரியல் குரோமோசோம் ஆர் டிஎன்ஏ. இது வந்து பிளாஸ்மிட்னு சொல்லுவோம். வாட் இஸ் பிளாஸ்மிட்? ஸ்மால் சர்க்குலர் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ ப்ரெசென்ட் இன் தி சைட்டோபிளாஸ்ம் ஆஃப் பாக்டீரியல் செல். ஸோ இது பிளாஸ்மிட். ஸோ இது ரொம்ப ரொம்ப தேவை நமக்கு. எதுக்கு? ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு. ஸோ presence of plasmid in bacteria that can undergo replication independently along with chromosomal DNA. So first நமக்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டில் ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவை? பிளாஸ்மிட் தேவை. இது எங்கே இருக்கும்? பாக்டீரியல் செல்லில் இருக்கும். அண்ட் இட் கேன் அண்டர்கோ ரெப்ளிகேஷன். அது வந்து ரெப்ளிகேட் ஆகும், இண்டிபெண்ட்டாக ரெப்ளிகேட் ஆகும். இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் பாக்டீரியல் குரோமோசோம் ஃபார் ரெப்ளிகேஷன். இது தனியாக, இது தனக்குத்தானே ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அது நமக்கு தேவை. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு தேவையுண்டான ஜீன்ஸை எது வந்து நம்ம ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த ஜீன்ஸை வந்து இந்த பிளாஸ்மிட்டில் தான் செலுத்த போகிறோம். இந்த பிளாஸ்மிட்டில் ஒட்டிட்டு அப்புறமா நம்ம அதை செலுத்த போகிறோம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பிளாஸ்மிட் தேவை. அடுத்தது நமக்கு தேவையுண்டான ஜீனை நம்ம என்ன பண்ணணும்? கட் பண்ணி எடுக்கணும் இல்லையா? ஸோ நமக்கு கட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? மாலிக்யூலர் சிசர்ஸ். அப்படின்னா என்ன? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை தான் மாலிக்யூலர் சிசர்ஸ்னு சொல்கிறோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட்ஸ் ஆர் பிரேக் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் சைட்ஸ் அண்ட் ஆர் ஆல்சோ கால்ட் மாலிக்யூலர் சிசர். இப்போ ஜீனை வந்து ஒரு ஆர்கனிசம்லேருந்து இன்னொரு ஆர்கனிசம்க்கு கொண்டு போனோம்னா நம்ம அதை கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்காக நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தேவை. அதை மாலிக்யூலர் சிசர்ஸ்னு சொல்கிறோம். 1 மார்க் கொஷின். தென் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணிவிட்டு எங்கே? பிளாஸ்மிடில் போய் அதை ஒட்டணும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்கு நம்ம ஒட்டுறதுக்கும் ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? தென் வாட் இஸ் தட்? ஃபார் ligating or joining the fragment of DNA ligases. இதுவும் என்சைம் தான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் கட் பண்ணுறதுக்கு, டிஎன்ஏ லைகேசஸ் எதுக்கு? ஒட்டுறதுக்கு. ஸோ டிஎன்ஏ லைகேசஸ் ஆர் தி என்சைம்ஸ் விச் ஹெல்ப் இன் லைகேட்டிங், அதாவது ஜாயினிங் த ப்ரோக்கன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். பிரேக் பண்ணின டிஎன்ஏவோட பீசஸை, ஃப்ராக்மெண்ட்ஸை ஒட்டுறதுக்கு டிஎன்ஏ லைகேஸ். அகெயின் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின். ஜீன் குளோனிங். இப்போ ஜீன் குளோனிங், க்ளோன்னு கேள்விப்பட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வருது? டாலி த க்ளோன்டு ஷீப். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ டாலி பற்றி, டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி பற்றி தனி வீடியோ போடுறேன். ஸோ வாட் இஸ் அ க்ளோன்? கார்பன் காப்பி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட கார்பன் காப்பி, அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. மோர் அப்ரோப்ரியேட்லி, இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? க்ளோனு ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பி ஆஃப் அன் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசமோட ஜெனட்டிக்கலி எக்ஸாக்ட் காப்பினா என்ன? அந்த ஆர்கனிசமில் இருக்கிற மாதிரி அப்படியே சேம் டு சேம் HSL அதே ஜீன்ஸ் இருக்கும் இன்னொரு ஆர்கனிசமில். அப்போ அது ரெண்டையும் க்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எடுத்துனோன்னா, நம்ம அப்பா அம்மாட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு கிட்ட இருக்காது. சில கேரக்டர்ஸ் அப்பாவோடது இருக்கும், சிலது அம்மாவோடது இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம க்ளோன் இல்லை. பட் ஆனால் ஒரு ஆர்கனிசமோட இன்னொரு ஆர்கனிசம் அப்படியே எக்ஸாக்ட் காப்பி, ஜெனட்டிக்லி எல்லா ஜீன்ஸும் சேமாக இருந்ததுன்னா அதை வந்து க்ளோன்னு சொல்லுவோம்.
In gene cloning, a gene or a piece of DNA fragment is inserted into a bacterial cell where DNA will be multiplied, copied as a cell divide. So gene cloning la enna pandrom ஒரு ஜீனையோ இல்லை பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் அது என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம், உள்ளே போடுறோம். இதில் பாக்டீரியல் செல்லில் வேர் டிஎன்ஏ வில் பி மல்டிப்ளைடு. இந்த பீஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் நம்ம எடுத்தது வந்து மல்டிப்ளை ஆகும் ஆஸ் தி பாக்டீரியல் செல் டிவைட்ஸ். இது எப்படி நடக்கும்னு இப்போ நம்ம பார்ப்போம். A brief outline of the basic steps involved in gene cloning. ஒரு brief outline பார்க்கலாம். First one, isolation of desired DNA fragment by using restriction enzyme. Restriction enzyme na enna, அது வந்து molecular scissors னு சொன்னோம். நம்ம அது என்ன பண்ணும், கட் பண்ணும் DNA ஸ்பெசிஃபிக் சைட்டில். ஸோ இப்போ இங்கே ஹியூமன் செல் எடுத்துட்டோம்னா அதில் நியூக்ளியஸில் DNA இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். அதுலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஐசோலேட் பண்ணுறோம், தனியாக எடுக்கிறோம் டிசையர்ட் DNA ஃப்ராக்மெண்ட்டு. இப்போ நமக்கு இந்த பீஸ் ஆஃப் DNA வேணும்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், ரெட் கலர் ட்ரையாங்கிள் இப்படி கட் பண்ணி இந்த பீஸை மட்டும் எடுத்துட்டோமா, இது நமக்கு கிடச்சிருது ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அப்புறமா இந்த பீஸ் என்ன பண்ணுறோம், நம்ம இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு அ சூட்டபிள் வெக்டர் டு மேக் ஆர்டிஎன்ஏ. இந்த நம்ம எடுத்திருக்கிற நமக்கு தேவையுண்டான டிசையர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணுறோம், இன்னொரு இன்சர்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டூ சூட்டபிள் வெக்டர் பிளாஸ்மிட் டு மேக் ஆர்டிஎன்ஏ. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பாக்டீரியாவில் பிளாஸ்மிட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பிளாஸ்மிட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துடுறோம் வெளியில். அதை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு தேவையுண்டான இந்த ஃப்ராக்மெண்ட்டை ஒட்டுறோம் வித் தி ஹெல்ப் ஆஃப் டிஎன்ஏ லைகேஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பியும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணுறோம், நமக்கு என்ன தேவையோ அந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏயை. தென் பாக்டீரியல் செல்லேருந்து பிளாஸ்மிட் எடுக்கிறோம். பிளாஸ்மிட்டில் நம்ம இந்த தேவையுண்டான நம்மளோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை அதை ஆட் பண்ணுறோம், ஒட்டுறோம். அண்ட் இதனால் நமக்கு என்ன கிடச்சிது, ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. அதில் வந்து அந்த டிஎன்ஏல வந்து என்ன இருக்குது, பிளாஸ்மிடோட பார்ட்டும் இருக்குது அண்ட் நமக்கு தேவையுண்டான டிஎன்ஏயும் இருக்குது. இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்னு சொல்கிறோம். அண்ட் வெக்டர்னா என்ன, கேரியர். இந்த வெக்டர் தான் என்ன பண்ண போகிறது, நம்மளோட டிசையர்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை கேரி பண்ண போகிறது. அதனால தான் இதை வெக்டர்னு சொல்கிறோம். ஸோ பிளாஸ்மிட் ஆக்ட்ஸ் as a vector here. Third step, transfer of rDNA into bacterial host cell. இப்போ நமக்கு இங்கே rDNA, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடச்சிருது. இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாக்டீரியம் குள்ளே செலுத்துகிறோம் இன்டூ பாக்டீரியல் ஹோஸ்ட் செல், ஹோஸ்ட்னு சொல்கிறோம் அதை. ஸோ இந்த ஆர்டிஎன்ஏ இதை பாக்டீரியல் செல்குள்ளே போடுறோம். செலெக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் ஹோஸ்ட் செல் டு கெட் அ க்ளோன். இப்போ இந்த போட்டதுக்கப்புறமா அந்த பாக்டீரியமை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ண வைக்கிறோம். அண்ட் இட்ஸ் நம்பர் இன்க்ரீசஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ உள்ள இங்கே இந்த ஆர்டிஎன்ஏ இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஆர்டிஎன்ஏ இருக்கிற நிறைய செல்ஸ் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் க்ளோன்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் தென் வாட் வில் ஹேப்பன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் cloned gene in the host cell. இந்த host செல்லுக்குள்ள இந்த cloned gene, இந்த ஆர்டிஎன்ஏ வந்து அப்படியே டிவைட் ஆகிட்டே போகும். இந்த செல் டிவைட் ஆக ஆக எல்லாத்துலேயுமே அந்த நமக்கு தேவையுண்டான ஜீன் டிசையர்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இருக்கும். அது தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செலக்ட் பண்ணின டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டோட வேலை என்ன, ஹார்மோன் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற வேலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஃப்ராக்மெண்ட் ஆர் அந்த ஜீன், க்ளோன்டு ஜீன் என்ன பண்ணும், பாக்டீரியா டிவைட் ஆக ஆக அதுவும் டிவைட் ஆகுது இல்லையா, மல்டிப்ளை ஆகி நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பாக்டீரியல் செல்ஸில் அந்த பர்டிகுலர் ஜீன், நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் தன்னை. அப்படின்னா என்ன பண்ணும், அது ஹார்மோன் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி நிறைய ஹார்மோன் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா அதை ஐசோலேட் பண்ணி ஃபேக்ட்ரிஸில் ஐசோலேட் பண்ணி அதை வந்து விற்கிறாங்க பாட்டிலில். ஸோ இதுதான் ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வேறு ஏதாவது நம்ம ஒரு ஜீன் எடுத்திருக்கோம்னா அது தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் ஹோஸ்ட் செல்லில். ஸோ இங்கே நீங்கள் அகெயின் ஃபுல் பிக்சரும் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப், நமக்கு தேவையுண்டான பீஸ் ஆஃப் டிஎன்ஏயை கட் பண்ணுறோம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மூலமாக. அண்ட் தென் இங்கே பாக்டீரியாவிலேருந்து பிளாஸ்மிட் எடுத்துக்கிறோம். பிளாஸ்மிட் இஸ் அ வெக்டர் என்ன ஏன் சொல்கிறோன்னா, இட் வில் கேரி த டிசையர்ட் ஃப்ராக்மெண்ட். இதை வந்து லைகேஸ் மூலமாக ஒட்டிடுறோம். அண்ட் பாக்டீரியல் செல், ஹோஸ்ட் செல்க்குள்ளே இதை செலுத்துகிறோம். அண்ட் தென் பாக்டீரியம் வில் டிவைட் பண்ணி இதே மாதிரி நிறைய செல்ஸ் உருவாகும், க்ளோன்ஸ். அண்ட் இந்த ஜீன், நம்ம செலக்ட் பண்ணின ஜீன் ஆர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் வந்து தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். இதுக்கு பேர் தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ஜீன் க்ளோனிங்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே ஜீனோட நிறைய காப்பீஸ் நம்ம
எடுக்கிறோம், உருவாக்குறோம். அண்ட் பை தி ஹெல்ப் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் ஜீன் குளோனிங் செவரல் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், நான் இப்போ சொன்னோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் அண்ட் வேக்சின்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட். டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 293 info bitsல கொடுத்துருக்கு. திஸ் இஸ் a very important topic. So Dolly, you can see in this picture Dolly with surrogate mother. Dolly is the first female cloned sheep. 1 mark, very important question. It is developed by Dr. Ian Wilmot and his colleagues. எங்க? At the Roslin Institute, Scotland. In which year? In July 1996, and it lived for 6.5 years, and it died in February 2003 because of lung disease. This is about Dolly. Now how Dolly was developed nu paapom. This is called somatic cell nuclear transfer. So from a black faced sheep, ஒரு black face உள்ள sheepல இருந்து egg எடுத்தாங்க, donor egg. இந்த sheepல இருந்து it donated egg, okay, and then அந்த eggல இருந்து nucleus-ஐ remove பண்ணியாச்சு. Remove nucleus from the egg cell. Then இன்னொரு sheep, white faced sheep, இங்கே நீங்கள் பார்க்கலாம் black face and white face. இதோட அடர் செல், மடின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், ஸோ மேமரி கிளாண்ட், அந்த அடர்லேருந்து செல் எடுத்தாங்க, அதுதான் அடர் செல்னு சொல்கிறோம். ஸோ ஒயிட் ஃபேஸ்டு ஷீப்போட அடர்லேருந்து அடர் செல் எடுத்தாங்க. திஸ் இஸ் அ செல். இப்போ இந்த செல்லையும் அடர் செல்லையும் இந்த எக்கிலேருந்து நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணின செல்லையும் ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஃபியூஸ் செல், அதாவது அடர் செல்லையும் ஈநியூக்ளியேட்டட் எக் செல்லையும் வித் தி ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நியூக்ளியேட்டட்னா என்ன? நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணின செல்லை ஈநியூக்ளியேட்டட்னு சொல்கிறோம். ஸோ எக்கிலேருந்து நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணின ஒரு செல், அப்புறமா அடர் செல், இது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் த ஃபியூஸ்டு செல். இது டிவைட் ஆகி எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணும். இது வந்து இன்னொரு ஷீப், அதை வந்து சரோகேட் மதர்னு சொல்கிறோம், வாடகத்தாய், அதில் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க, அதோட யூட்ரஸில் இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃப்ரம் திஸ் சரோகேட் மதர் டாலி, த க்ளோன்டு ஷீப் வாஸ் பார்ன். ஸோ அகெயின் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்கேன் பாருங்கள், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லை எழுதிக்கலாம். ஈநியூக்ளியேட்டட் டோனர் எக், எக்லேருந்து நியூக்ளியஸ் ரிமூவ் பண்ணின டோனர் ஷீப், அதிலிருந்து எக்கு அண்ட் அடர் செல், மடியில் ஒரு ஷீப், ஒயிட் ஷீப்போட மடி, அதாவது மேமரி கிளாண்ட்லேருந்து ஒரு செல், ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுறோம். ஃபியூஸ் பண்ணி எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது, அதை சரோகேட் மதரோட உள்ள இம்ப்ளான்ட் பண்ணுறோம். அண்ட் தென் டாலி இஸ் பார்ன். இப்போ இதை ஏன் க்ளோன்னு சொல்கிறோம்னா, திஸ் டாலி ரிசம்பிள்ஸ் தி அடர் செல் டோனர், அதாவது ஒயிட் ஃபேஸ்டு ஷீப் மாதிரியே தான் இந்த டாலி இருக்குது. இட் இஸ் ஆல்சோ ஒயிட். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோன்னா இந்த டாலியை க்ளோன்னு சொல்கிறோம். இது டோனர் எக் டொனேட் பண்ணின ஷீப் மாதிரி பிளாக் ஃபேஸ்டாக இல்லாமல் அடர் செல் டொனேட் பண்ணின ஷீப் மாதிரி ஒயிட்டாக இருக்குது. அண்ட் இந்த டெக்னிக்கை சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். ஏன்னா சொமேட்டிக் செல்னால் பாடி செல், அடர் செல் இஸ் அ பாடி செல். ஸோ அடர் செல் எடுத்திருக்கோம் அண்ட் அதோட நியூக்ளியஸை நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? எக் செல்லுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதாவது ரெண்டையும் ஃபியூஸ் பண்ணுறோம். எக்கோட நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சொமேட்டிக் செல்லோட நியூக்ளியஸை எக் செல்லுக்குள்ளே செலுத்துகிறோம். ஸோ அதனால தான் இதோட பேர் என்ன? சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர். சொமேட்டிக் செல் மீன்ஸ் பாடி செல், எனி பாடி செல் அதர் தென் எக் அண்ட் ஸ்பெர்ம் செல். ஸோ இதுதான் அபவுட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டாலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.